வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. விண்ணப்பித்த 15 நாட்களில் புதிய ரேஷன் கார்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும், மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்களை இந்த தேதி முதல் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும் தமிழக அரசு மகிழ்ச்சியான 2 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இந்த ரேஷன் கார்டுகள் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், அதற்கு எப்படி விண்ணப்பம் செய்யணும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு எந்த தேதியிலிருந்து விண்ணப்பங்களை கொடுக்கறாங்க, அதை எப்படி விண்ணப்பிக்கணும், அப்படி விண்ணப்பிக்கிறவங்களுக்கு எத்தனை மாதங்களுக்குள்ள 1000 ரூபாய் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்ற தகவல் உங்களுக்கு முழுமையா தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, அமைச்சர் சக்கரபாணி திண்டுக்கல்லில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு புதிய ரேஷன் கார்டுகள் விண்ணப்பித்த 15 நாட்களில் கொடுக்கப்படுவதாக மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சுமார் 20 லட்சம் குடும்ப அட்டைகள் தற்பொழுது வரை வழங்கப்பட்டுள்ளதாகவும், புதிய குடும்ப அட்டைகள் வேண்டி விண்ணப்பிப்பவர்களின் ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்து தகுதியான விண்ணப்பங்களாக இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலருக்கு ரேஷன் கார்டுகள் விண்ணப்பித்து 1 வருடத்திற்கும் மேலாக இருக்கிறதாகவும், எங்களுக்கு கார்டு இன்னும் கிடைக்கல அப்படின்னும் கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அவர்களுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புதிய ரேஷன் கார்டு மீதான விண்ணப்பங்களுக்கு அதிகாரிகள் தீர விசாரித்து தகுதியான நபர்களுக்கு மட்டுமே ரேஷன் கார்டு கொடுக்க வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த விசாரணைக்கு 15 நாட்கள் என்பது குறைவான காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சிலருக்கு 1 மாதம் அல்லது 2 மாதங்கள் கூட தாமதமாகலாம், அல்லது அந்த புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் மீது கூடுதலான விசாரணை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலியான ரேஷன் கார்டுகள் மற்றும் ரேஷன் கார்டுகளில் முறையீடுகள் நடக்காமல் இருக்க முழுமையான விசாரணைக்கு பிறகே தகுதியான நபர்களுக்கு ரேஷன் கார்டுகள் கொடுக்கப்படுகிறது அப்படின்னும் கூடுதலான தகவலை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சிலர் தங்களுடைய விண்ணப்பங்களை கொடுக்கும் பொழுது சரியான ஆவணங்களை கொடுக்கிறது இல்லை. அவங்க கொடுக்கக்கூடிய ஆவணங்கள்ல முகவரி, பெயர்கள் இதெல்லாம் மாறி இருக்கும். நேரில் சென்று விசாரிக்கும் பொழுது அதிகாரிகளுக்கு சரியான தகவல் கிடைக்காத காரணத்தினால் அந்த விண்ணப்பங்களை எல்லாம் நிறுத்தி வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் மற்றும் ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் வருகின்ற மே 29ஆம் தேதி முதல் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே 29ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பங்கள் வழங்கப்பட போகிறது அப்படிங்கிற மகிழ்ச்சி தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. பெண்களிடத்திலிருந்து பெறக்கூடிய விண்ணப்பங்களை உடனடியாக ஆய்வு செய்து 2 மாதத்திற்குள் அவர்களுக்கு உரிமை தொகை வழங்க வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிச்சிருக்கிறாங்க. கடந்த முறை மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த முறை மக்களுடன் முதலமைச்சர் அப்படிங்கிற முகாம்கள் மூலமாக தமிழகம் முழுவதும் மே 29ஆம் தேதி முதல் தொடங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.